இன்றைக்கி மிஷினரி சண்டேங்கிறதுனால ஒரு மிஷினரி பற்றினுடைய ஸ்டோரியை நம்ம கதையாக பார்க்க போகிறோம். இவர் பேர் சாமுவேல் மோரிஸ். அவருடைய உண்மையான பேர் கபு. இவங்க ஒரு காட்டுவாசி இனத்தை சார்ந்தவங்க. இப்படி காட்டுவாசி இனத்திலிருந்து அவர் ஆண்டவர் எப்படி தெரிஞ்சு கொண்டார், அந்த ஆண்டவர் பற்றி மற்றவங்களுக்கு எப்படி சொன்னார், அதன் மூலம் அவங்க மக்கள் என்ன பயன்பெற்றாங்க அப்படிங்கிறதான் இதை கதையாக பார்க்க போகிறோம். அவர் 1873 வருஷம் பிறந்தார். 1893 வருஷம் அவர் இறந்துட்டார். ஸோ அவருடைய கதையை தான் இப்போ அப்பா, உங்கள் தலையில் இருக்கிற மாதிரியே கிரீடம் எனக்கும் வேணுங்கப்பா. அது ரொம்ப அழகாக இருக்குது. கபு, இந்த கிரீடம் உனக்கு தான் சேரணும், நீ தான் அதுக்கு தகுதியானவன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த கிரீடம் எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. ஏன்பா அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஏன்னா நம்மளுடைய நாட்டு மக்கள் எல்லாரும் எதிரி நாட்டு மக்கள் சிறைபிடிச்சிருக்காங்க. அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணுன்னா அவங்களுக்கு தேவையான பொருள், நிறைய பணம், அவங்களுடைய வளையல், நம்மளுடைய வலை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒவ்வொரு பௌர்ணமி அப்போவும் அந்த மாதிரி நம்ம செஞ்சால் தான் நம்மளை மக்களை மீட்க முடியும், அவங்க நம்மளை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும்? இந்த கிரீடை எனக்கு பாரமாக தான் தெரியுது. இல்லைப்பா, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து நம்மளோட மக்களை நம்ம பாதுகாத்து நம்ம அவங்கள காப்பாற்றுவோம்ப்பா. இந்த பௌர்ணமிக்கு அவங்க வந்தாங்கன்னா நம்ம அவங்கள எதிர்த்து நிற்போம்ப்பா. இந்த கிரீடம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் கேட்டது எங்க? ரங்கா என்னாச்சு? ஏன் இப்போ வந்திருக்கீங்க? நான் கேட்டது இன்னும் எனக்கு கிடைக்கலையே. ரங்கா, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் எவ்வளோ பயிர் செஞ்சு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னும் வெறும் கையோடு நிற்கிறோம். இன்னும் என்ன வேணும் எங்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு? எனக்கு இது போதாது, இன்னும் வேணும் எனக்கு. இல்லை, எங்களால் எவ்வளோ முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டோம். எங்கள் வெறும் கையாக இருக்குது. இப்போ எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இது எனக்கு போதாது, அதனால நான் உன் பையனை நான் சிறை பிடிக்கிறேன். இல்லை, வேணாம் ரங்கா, விட்டு. கபு கவலைப்படாத. அப்பா உன்னை காப்பாத்துறேன். கபு கவலைப்படாது. முதல் பௌர்ணமி அன்று அவங்க பொருட்களை கேட்குறாங்க. பட் அவங்களால கொடுக்க முடியாததுனால கபுவை சிறைப்பிடிச்சிடுறாங்க. அவங்க கேட்ட பொருட்களை கொடுத்தா மட்டும்தான் நான் கபுவை மீட்டு கொண்டு வர முடியும். இப்போ காட்சி 2, அதே பௌர்ணமினால நம்ம கபுவும் அவங்க அப்பாவும் சந்திக்கிறாங்க. ரங்கா, என்ன என் பையன் எங்க? ரங்கா, நான் கேட்டது இன்னும் எனக்கு கிடைக்கல, அதனால உன் பையனை விட முடியாது. ரங்கா, எங்களால் எவ்வளோ முடியுமோ அது எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்குது எங்கள் உயிர் தான், அதை எங்களால் கொடுக்க முடியாது. எங்கள் பொருளாதாரத்தை கொடுத்துட்டோம். ரங்கா, என் பையனை தயவு செஞ்சு விட்டுருங்க. என் பையன் ரொம்ப முக்கியம். என் பையனை மக்களையும் விட்டுருங்க. உன் மகனை நான் கொல்ல போறேன் பார். உன் கண்ணை கொல்றேன் பார். வேணாம் கபு. இப்பொழுது கபு கொல்லும் பொழுது அவர் மீது ஒரு வெளிச்சம் படுது. ஒரு குரல் கேட்குது, கபு ஓடு, கபு ஓடு, கபு ஓடு, ஓடு 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 ஓடு. ஸோ கபு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டு அவருடைய நண்பனை சந்திக்கிறாரு. எப்படியா இருக்கு? எப்படி அந்த காட்டுவாசி பயிரிலிருந்து தப்பிச்சு வந்த? நண்பா, அது இருக்கட்டும் விடு, அது ஒரு பெரிய கதை, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். நீ எப்படி தப்பிச்ச? என்ன நான் எங்கே தப்பிக்க? என்னை எங்கள் ஏசப்பா என்னை எங்கள் அப்பா எனக்கு பாதுகாத்துக்கிட்டாரு. உங்கள் அப்பா எங்க? சரி, உங்கள் அப்பா எங்க? எங்கள் அப்பா அவங்ககிட்ட மாட்டிட்டாரு. நான் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்தேன். அதெல்லாம் நான் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. நீ என்ன பண்ண, போய் நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன். ஓகேவா? சரியா? சரி நண்பா. நம்ம அப்போ கூடாரம் இருக்குது பற்றி, அந்த கூடாரத்துக்கு வந்துரு. காலைல ஒரு 10 மணிக்கு நான் உனக்கு அங்கே மீட் பண்ணுவோம். ஓகேவா? கபு தப்பிச்சு போயிட்டு அவர் நண்பனை சந்திக்கிறாரு. அவர் நண்பர் ஒரு ஆலயத்துக்கு வர சொல்கிறாங்க கபுவை. அந்த காட்சி இப்போ நம்ம பார்ப்போம். எல்லாரும் உட்காருங்க. நம்ம இன்னைக்கு ஆண்டவரோட மக்களை துன்புறுத்தினா சவுலுன்னு ஒரு மனுஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சவுலுங்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்னா, அவன் நிறைய ஆலயங்களில் நிருபங்களை வாங்கிட்டு போய் சபை மக்களை சபையை இயேசுவை பற்றி சொல்கிறவங்க அவங்கள துன்புறுத்திக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு கட்டத்தில் இயேசுப்பா அவனை பார்த்துட்டு இயேசுப்பா அவனை சந்தித்தார். அந்த சந்தித்ததை பற்றியும் அவன் எப்படி திரும்ப அவன் பேர் மாற்றப்பட்டு இயேசுப்பாவுக்குள்ளே எப்படி ஊழியம் பண்ணானோ நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, பாரம்பரியத்துக்குள்ளே ரொம்ப உறுதியாக இருந்த ஒரு மனுஷன். அவன் என்ன பண்ணான்னா, ஒவ்வொரு ஆலயத்துக்காக போய் யார் ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க, இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கள துன்பப்படுத்தணும்னு சொல்லி ஒரு குதிரையில் ஒரு இடத்துக்கு ஒரு மக்களை திரும்ப கைது பண்ணுற கண்டி அவன் குதிரையில் வேகமாக போயிட்டு இருந்தான். அந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒளி, அந்த ஒளி அவன் கண் முன்னாடி தோன்றோடனே அவன் கண்ணு குருடாகி கீழே விழுந்துறான். அவனும் ஒரு சத்தத்தை கேட்குறான். அந்த ஒளிதான் சத்தத்தை கேட்குறான். சவுலே ஏன் நீ துன்பப்படுத்துறன்னு கேட்கவும் அவனும் இயேசுவால தொடுதலை ஏற்றுக்கொண்டு
ஏற்றுக்கொண்டு அவன் வந்து இயேசுபாவை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்குறான். என்னடா நான் நண்பா, பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஒரு ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, எப்படி என்னாச்சு, கடைசியாக உனக்கு என்ன நடந்தது, அதை எனக்கு விரிவாக சொல்லு. நண்பா, நீ சொன்ன மாதிரியே என்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் பொழுது, என்னை கொலை பண்ண வரும்பொழுது நான் ஒரு ஒளியை பார்த்தேன் வானத்துல. ஒளியா? அந்த ஒளியை பார்க்கும்போது என் காதுல ஒரு குரல் கேட்டது. ஓகே. கபு கபு, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லிட்டு குரல் கேட்டது. அந்த ஒளியோட மயக்கத்துல எல்லாருமே இருக்கும்பொழுது நான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். அந்த ஒளி தான் என்னை காப்பாத்துச்சு. அப்போ நீ சொல்லும் பொழுதுதான் எனக்கு புரியுது, அந்த ஒளி வந்து மெய்யான இயேசு கிறிஸ்து, அவரோட குரல் தான் நான் கேட்டிருக்கேன், அதுதான் என்னை காப்பாத்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ உன்னை காப்பாத்துனது உங்க அப்பா இல்ல, இயேசுப்பா தான் உன்னை காப்பாத்திருக்காரு. ஆமா, அவரை பத்தி நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு நண்பா. சரி, நீ அப்போ தெரிஞ்சுக்கணும்னா நானும் ஒரு இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து நான் இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டேன். நான் வந்து நான் ஒரு படித்த இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இடம் இருக்குது, ஓகேவா? நான் நியூயார்க்கில் உள்ள ஒரு டெய்லர்ஸ் யூனிவர்சிட்டி ஒரு இடம் இருக்குது, நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன். இப்போ வேற அந்த இடத்துல அந்த காலேஜ் வேற மூடுற சூழ்நிலையில் இருக்குது. நான் என்னன்னு கேட்டுட்டு உனக்கு சொல்கிறேன் அந்த பாஸ்டர் கிட்ட. சரி நண்பா, கண்டிப்பா நான் அங்க போகணும். நான் இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. சரி, எதுக்கு இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும்? நீ தான் தப்பிச்சு வந்துட்டியே. இல்ல, என்ன போலயே என்னோட ஜனத்தார் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அவங்க எல்லாருமே இயேசுவை அறிந்து கொள்ளணும், அவங்களும் ஒரு அற்புத சுகத்தை பெறணும், இந்த சிந்தனையில இருந்து அவங்க வந்து வெளிப்படணும். ஸோ உலக வாழ்க்கையை அவங்களையுமே வந்து அனுபவிக்கணும், பரலோக வாழ்க்கைக்குள்ளாக போகணும். எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷமும் இந்த ஒரு புதிய விதமான ஒரு சமாதானமும் அவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் இயேசுவை தெரிஞ்சுக்கணும். சரி நண்பா, நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். இரு. காட்சி 4. அவருடைய நண்பர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இவருக்கு அந்த இயேசுவை பற்றி தெரிஞ்சதுக்கு அந்த மிஷினரிக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு அவர் கால் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ பாஸ்டர். சொல்லுங்க பிரதர். பாஸ்டர், நான் வந்து ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு பாஸ்டர். நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் பாஸ்டர். நம்ம யூனிவர்சிட்டியே ரொம்ப லாஸ்ட்டில் போயிருந்தது. அதான் பாஸ்டர், நீங்கள் லாஸ்ட் டைம் வேறு சொன்னீங்க, எனக்கு அது புரிஞ்சது. பட் இருந்தாலும் அவர் கடவுளோட அழைப்பு என்னமோ அவருக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது பாஸ்டர். சரி, அமுச்சு விடுங்க, ஆண்டவர் சித்தம் பார்த்துப்போம். என்னால் முடிஞ்ச உதவியை அவனுக்கு நான் செஞ்சு அனுப்புகிறேன் பாஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் போய் அவரை பார்த்துக்குங்க பாஸ்டர். சரிங்க பிரதர், அமுச்சு விடுங்க. சாமுவேலாக மாறிட்டார். அவர் நிறைய ஊழியங்கள் பண்ணுறாரு, ஆண்டவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாரு, அங்கே உள்ள மக்களுக்கு நிறைய ஊழியம் சொல்கிறாரு. பட் அவர் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அவருடைய ஊர் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு. ஆனால் அவர் மரண தருவாயில் இருக்கும்பொழுது அவருடைய மனசுக்கு ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்காரு, அவருடைய வேலைக்கு என்ன சித்தம் வச்சுருக்காருன்றதை இந்த காட்சி மூலமாக பார்ப்போம். ஐயோ, கபு வேற நம்ம ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊழியம் பண்ணணும்னு நினச்சிருந்தானே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. போய் பார்ப்போம் அவனோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. கபு என்னடா ஆச்சு, ரொம்ப ஒட்டி போயிருக்க? ஒன்றுச்சு அதில் இயேசுப்பா உன்னை பாதுகாப்பாடுறா, நீ திரும்ப வந்து நம்ம ஊருக்கு ஊழியம் பண்ண வருவடா. யாரு? நான் தான்டா பிளஸன், சாமுவேல். பிளஸன், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பிளஸன். கண்டிப்பாக நீ நம்ம ஊருக்கு திரும்ப ஊழியம் பண்ண வருவ, நான் அதுக்கு நம்பிக்கையாக இருக்கேன். உன்னோட என் வாஞ்சையெல்லாம் நிறைவேறும், கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வருவேன். இல்லை பிளஸன், நான் நம்ம ஊருக்கு வரமாட்டேன். நான் என்னோட இறுதி நாட்களில் இருக்கேன். நான் என்னோட கடமை எல்லாத்தையும் சிறப்பாக முடிச்சிட்டேன். கடமையை முடிச்சிட்டியா? ஆமாம், நான் ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, ஆனால் ஆண்டவரோட சித்தம் அது கிடையாது, வேற ஒன்று. நான் இங்கே வந்து நிறையா கஷ்டப்பட்டு ஆண்டவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ்ந்தேன். அது மூலயமா என்னுடைய சுயசரித புக்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை நிறையா பேர் படித்து ஆண்டவர் யார், அவருடைய பண்புகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய அதிசயங்கள், அவர் யாருன்றதை கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இது மூலயமா என்னோட மக்களுமே கபு கூட இருந்தவன் இப்போ சாமுவேல் மோரிஸா எப்படி மாறி எப்படி வந்து ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து அறிவை வந்து பெற்றுக்கொள்வாங்க, அவங்களுமே வந்து ரட்சிக்கப்படுவாங்க. அதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆண்டவருடைய சித்தம் இதுதான், நான் அதை முழுமையாக நிறைவேற்றிட்டேன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை வந்து இங்கே முடிஞ்சாலும் அங்கே பரலோகத்தில் தொடரும். என்னை போல் இன்னும் நிறையா பேர் எழும்புவாங்க, மிஷினரிகளாக ஆண்டவருடைய வார்த்தையை பறைசாற்றுவாங்க நான் நம்புகிறேன். இதோட என்னுடைய வாழ்க்கை முடியுதுன்னு நம்புகிறேன். ஆண்டவருடைய சித்தத்தை நான் முழுமையாக நிறைவேற்றிட்டேன் நண்பா. சரி சாமுவேல், நீ நல்லா தைரியமாக இரு. நான் இருந்தாலும் உனக்காண்டி ப்ரேயர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம நீ வந்து
ஊழியம் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சமையல் சமையல் என்னாச்சு? சமையல் சமையல் ஐயோ ஆமேல் இறந்துடுறாரு. அவருடைய வாழ்க்கை டியூரேஷன் ஒன்லி 20 வருஷம் தான். நம்ம எத்தனை வருஷம் இல்லை எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் இருக்குன்றது முக்கியம் இல்லை. இந்த கதை மூலமாக நாங்கள் சொல்ல வர்றது, நம்ம குடும்பம் நம்மளை சார்ந்தவங்க மட்டும்தான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம யார் யாரை பார்க்குறோமோ அவங்க எல்லாருக்கும் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லலாம். அதன் மூலயமா நாம் இல்லைனாலும் நம்ம சார்ந்தவங்க மற்றவங்களுக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலம் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி ஊழியம் செய்யும். தேங்க்யூ.